எனக்கு பிடிக்காத செய்யறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. யூ நோ மீ, நான் யார பத்தியும் கவலைப்படுறது இல்ல. சொல்றது புரியுதா? ஃபார் ஃபன் ஷேக் ஐ லைக் மியூசிக். அதை நீ ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதான் கடைசி தடவை. இனிமே இங்க வரத மறந்துரு. இனிமே இவன் எப்பவும் உன் கூட தான் இருப்பான். உனக்கும் ஆன்டிக்கு இந்த ஊர் புதுசுங்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும். ஐ மீன் as a bodyguard. So see you later. Bye auntie. இப்போ உனக்கு சந்தோஷம் தானமா? தரரிரரி தரரி தரரிரி தரரிரரி ரரரி ரரரி என்ன பண்றானுங்க? மௌலே தயா வந்துட்டாயா? அப்புறம் அம்மா வந்திருக்கு, கூட ஒரு காட்டு எருமையே வந்திருக்கு. அப்பாவா? அப்பனா இருக்க முடியாது. இல்லனா வேற யாரா மாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கருத்து பெருத்த தடியன். அப்படியே மௌலே அவ வந்தவன டியூன் என்னன்னு கேப்பா. நமக்கு இன்னும் டியூன் ரெடி ஆகல, என்ன பண்றது? டியூன் ரெடி ஆகலன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கொடுத்தா எல்லாம் பாட்டுக்கு டியூனும் கொடுப்பாரு. வந்துட்டா போல இருக்குப்பா. இரு நான் போய் ரெடி ஆகிறேன். வாங்கண்ணே. ஹலோ, வாங்க 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 வாங்க. இவங்க தான் உங்க அம்மா இல்ல? எந்த ஊருங்க உங்களுக்கு? நான் என் வீட்டுக்காரர் 2 பேருமே மணப்பாறை. என்ன சொன்னீங்க? மணப்பாறையா? மணப்பாறையில எங்க? மணப்பாறைக்கு வந்திருக்கீங்களா? சரியா தெரியாது, அத தெரிஞ்சுக்கலாமே தான் விளாவரே கேட்டேன். அது சரி, கும்மு நிக்கிறாரு யார் அவரு? அவர் என்னோட பாடிகார்ட் லாம்பர்ட். அவர் பேரு லாம்பர்ட்டா? ஆளும் சல்பட்டா மாதிரி தான் இருக்காரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உடம்பு தாக்காது. அதோ மௌலி கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வாங்க போவோம். வாங்க மௌலி, தயா வந்திருக்காங்க. தயா தயா தயாப்பா. ஹலோ சார். ஹாய் தயா. நான் இந்த சங்கீதத்துல அப்படியே மெய் மறந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடு சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. அதெல்லாம் சொல்லாத. அம்மா தானே? வணக்கம்மா. உட்காரு உட்காரு தயா. சார் ஆளே மாறிட்டீங்க. ஆமா நான் மாறிட்டேன். என்ன சொல்றது, புதிய சிந்தனைகள், புதிய இசை வடிவங்கள். அது பெருசா பங்கு வச்சிருந்த மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது கையில கீழ மாட்டிட்டாங்க. பாடுறத நிறுத்திட்டேன்னு நீ என்கிட்ட முடிவெடுத்துட்டேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். தயாவை போல ஒரு பாடகி பாடுறத நிறுத்துறேன்னு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க கூடாது இல்லையா? நான் பாடக்கூடாதுன்னு என்னைக்குமே நினைக்கல சார். எங்க வீட்டுல யாருக்குமே தயா பாடுறதுல விருப்பம் இல்ல சார். இப்ப கூட இவ அழுது அடம் பிடிச்சு எப்படியும் சம்மதம் வாங்கிட்டா. இல்ல, அது தயா அழற நிலைமைக்கு நான் ஒரு காரணமா இருந்தா ஐ எம் ரியலி சாரி. இல்ல சார், என்னோட வாழ்க்கையோட லட்சியமே பாடுறதா. டு பிகம் a great singer. சரி மௌலி, நாம இப்ப கதையை சொல்லுவோமா இல்ல கம்போசிங் பண்ணதா பாடி காட்டுவோமா? என்ன? அது வந்து டியூன் கேட்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ஜாஸ் பிளேயர் கம்போஸ் பண்ண டியூனை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. டியூன் 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 பாடுப்பா. பாலு, பாடி காட்டு பாடி காட்டு. என்ன பாடுறது? கல்யாணி ராகத்துல காம்போதி மிக்ஸ் பண்ணி அதான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தியா? கல்யாணி காம்போதி கம்போஸ் பண்ணல? கம்போஸ் பண்ணுப்பா. சாரி, தோடா சைடுல போய் நில்லு. என்ன துப்பாக்கி வச்சிருக்க? மௌலி பாய். காதர் பாய், இது நம்ம ப்ரொடியூசர் காதர் பாய். ஹலோ சார். ஆடா, உங்க 2 பேர்ல யாரு அம்மா யாரு பேட்டின்னு தெரியல. 2 பேரும் ரொம்ப கூப்சூரத். 1 மினிட், நான் ஒண்ணு சொல்லுது. இப்ப கம்போசிங் ஸ்டார்ட் பண்ண போது பாட்டெல்லாம் சும்மா பிரமாதமா வரணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்குது. பிரியாணி எல்லாமே எதுவும் ஆரம்பிக்க கூடாது. எழா ஆடா அடிக்க சொல்லி இருக்குது. காதர் பாய்க்கு தெய்வ பக்தி அதிகம், நம்பிக்கை தானே. நம்ம தொழுக முடிஞ்ச உடனே சாப்பிடுறதுக்கு பிரியாணியும் வந்துடும். சாப்பிட்டு ஓஹோன்னு ஆரம்பிக்கலாம். பிரியாணி உங்களுக்கு பிடிக்குது இல்ல? என்ன மேடம் சொல்லுது? ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப நம்ம நாளைக்கு காலையில ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமைல. தத்து வித்துன்னு என்னையா குழப்பற? அது காதர்பா, அது எங்க ஹிந்துஸ்ல ஒரு சம்பிரதாயம். வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டீங்க. அப்படின்னா நாளைக்கு காலையில ஆரம்பிச்சுக்கலாமா? உங்களுக்கு ஓகே தானே? சரி சார். அப்ப நீங்க ஹோட்டலுக்கு கிளம்புங்க. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சார். ஓகே, see you tomorrow. Bye.
அம்மா நல்லா பழகலான்னு வந்துட்டு அப்படியே போறாங்களே. அவங்க பேரு கேட்கவே இல்லையே. அவங்க அம்மாவோட பேரு குணா. ஹாய் மௌலி. மியூசிக் கம்போசிங் ஒண்ணு இல்லடா, ஒரு தெலுங்கு படத்துக்கு 3 கிளாசிக் சாங் 2 செமி கிளாசிக் சாங் வேணும். நல்ல சப்ஜெக்ட். ஹிட் ஆச்சுன்னா இன்னொரு சங்கராபரணம். உன்னோட கம்போசிங் என்ன நடக்குது? உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான் குணா. வாட் a great job you are doing. பாட்டை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்ல, அது கேக்குறவங்களுக்கு பிடிக்கணும், ஹிட் ஆகணும். ஓ, உன்ன ஜீனியஸ் நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன்டா. நமக்கு மூச்சே இசை தானடா, இதை தவிர வேற என்ன தெரியும்? அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சோம்னா அப்புறம் ரிசல்ட் கடவுள் தான். உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு குணா. சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தையும் நீ வரமா வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, நீ ஒரு பாட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குற? ஐ மீன் ரெமுனரேஷன். என்னது ரெமுனரேஷன்? அது கரெக்டா சொல்ல முடியாது. தெலுங்குல இருந்து தமிழ் கம்மி, தமிழ்ல இருந்து மலையாளம் கம்மி. தெரிஞ்ச கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்து ரேட்டு கம்மி பண்ணுவேன். சில பேருக்கு ஃப்ரீயா கூட பண்ண வேண்டியது இருக்கும். ரிலீஸ் ஆகி தரேன்னு போயிடுவாங்க. ஏன் கேக்குற? இல்ல, ஒரு பார்ட்டி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. பேமெண்ட் கேஷ் டவுன். நீ ஒரு 9 பாட்டை டியூன் பண்ணி கொடுக்கற, புரிஞ்சுதா? ஃபுல் அமௌண்ட் அவங்க பே பண்ணுவாங்க. இல்ல அட்வான்ஸாவே முழு தொகையும் வேணும்னாலும் பார்ட்டி அதுக்கு ரெடி. ஒரு சாங்குக்கு 3 lakhs கணக்கு போட்டோம்னா 9 into 3 27 lakhs. ஜஸ்ட் 27 lakhs only. வேண்டா வேண்டாடா, ரவுண்டாக்கு 30 லட்சம் குரு. 30 லட்சம் தர போறியா? டியூன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுமா, இல்ல பாடுற பொண்ணுக்கு நான் டியூன் சொல்லி தர வரணுமா? அது வேண்டாம், அது வேண்டாம். நீ டியூனை கேசட்ல பண்ணி கொடுத்தா போதும். நீ பாடகிய பத்தி ஏதாவது சொன்ன? ஆமா சொன்னேன். தயா ஸ்ரீனிவாசன் அவதானே வந்து பாட போறா. தயா குரு குரு பெரிய ஆள்ரா. ஐ அம் சாரிடா, நான் நேரடியா வந்து கேட்டா டியூன் கொடுப்பேன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. அப்புறம் எப்போ டியூன் கொடுப்பேன்? கேலரி கொடுக்கறேன், கேலரி. 30 லட்சம் இல்ல 30 கோடி கொடுத்தாலும் அந்த பொண்ணை மடக்கிறதுக்கு நான் டியூன் தருவேன்னு நினைச்சியா? போடாங்கிறது போய் வேலைய பாரு. நீ சீரியஸா சொல்றியா? ஆமா, வெளியே போட. முட்டாள் முட்டாள் குணசேகரன். டேய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்து டியூன்ஸ் காசு கொடுத்து வாங்க வந்தா நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா நீ அன்னைக்கு போட்டிய பாட்டு மாமா மாமா மாமான்னு அந்த மாதிரி தானே போடுவ? அந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது எனக்கு அவசியமே இல்ல. ரியல் ஜென்யூன் மியூசிக் அதான் மௌலி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீ அதை கேட்க தானே போற? அப்ப உனக்கு விவரம் புரியும். அப்ப பாரு. டேய், வயிற்று பழப்புக்காக பாவப்பட்ட குழந்தைங்க தெருவுல வயிற்றுல அடிச்சு பாடி பழப்பு நடத்துற நாடுதான் இந்தியா. அதே இந்தியால ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து அந்த காலத்துல யாரோ போட்ட டியூனை மாத்தி போட்டு அப்படியே வியாபாரம் பண்ற உன்ன மாதிரி ஃப்ராட் மியூசிக் டைரக்டர் அதிகமா வாழ்ற நாடு இந்தியா. டேய், உன்னை நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான்டா முதல்ல இங்க வந்தேன். டேய், நீ தெலுங்குக்காரங்களை ஏமாத்துறதுக்காக ஏதாவது மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடு. சங்கராபரணத்தையும் அப்படியே போட்டு சங்கர நாதசரீரா பரா மாத்திட்டு சேகர குணசேகரா, நான் போறேன். அந்த வழியை மறந்துடாதடா. திரும்பி வீட்டுக்கு தானே போவேன். ஆளை வச்சு அடிக்கிறேன்டா.